இசையின் இன்ப வெள்ளத்தில் மூழ்காத மனித மனமும் உண்டோ என்பதாக ஒரு கூற்று காணப்படுகிறது. இசை என்று சொன்னாலே அனைவருக்கும் பிடிக்கும். சரி, இப்போ உலகமே உச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு இசையினுடைய இசை பாடகியினுடைய பெயர்னா அது அசானியாகத்தான் காணப்படுகிறது. நம் நாட்டு சிறுமிகள் இருவர், ஒன்று கில்மிஷா மற்றும் அசானி ஆகியோர் இந்திய தனியார் தொலைக்காட்சியில் பாடுறது மட்டும் இல்லாமல் உலகத்துடைய ஒட்டுமொத்த அத்தனை இசைப்பிரியர்களையும் தன்பால் ஈர்த்திருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அசானி அப்படின்றத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இசை பயிற்சி கிடையாது, சரியான முயற்சி இல்லை, நல்ல ஒரு ஆசிரியர் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் கூட சாதாரணமாக கேள்வி ஞானத்தின் மூலமாக பாடி பயிற்சி பெற்று இப்பொழுது அந்த தொலைக்காட்சியுடைய இப்போ இருக்கக்கூடிய போட்டியாளர்களோட ஒரு 10-11 பேருக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் அவங்களுடைய சுயமுயற்சி தான். எனவே இந்த சுயமுயற்சி நாங்கள் தலைப்படுறது காரணமே அந்த சிறுமியை நாங்கள் ஞாபகப்படுத்தும் முகமாக தான். சரி, இப்போ நாங்கள் என்ன விஷயம் பேச போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அசானிய தொலைக்காட்சியில் பார்த்ததுக்கு பிறகு அந்த கிராம மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய கல்வித்தரம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இப்போ எப்படி அந்த சூழ்நிலை இருக்குது அது முற்றுமுழுதாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அதை கங்கணம் கட்டினது மட்டும் இல்லாமல் அதை செயற்படுத்துறதுக்காக இப்போது நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றார். இப்போது எங்களோடு இருந்திருக்கின்றார் தொழிலதிபரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக சேவகரும் நிறைய விடயங்களை சமூகத்திற்காக ஆற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சுபாஷ் எங்களோடு இருந்திருக்கின்றார். சுபாஷ் சுந்தரராஜ், வணக்கம். வணக்கம் தினேஷ். சரி, எப்படி இருக்கீங்க? நல்ல சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் கனடாவிலேருந்து வருகை தந்திருக்கிறீங்க. சரி, உங்களுடைய பூர்வீகம் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, இப்போ என்ன செய்கிறீங்க? நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் நுவரெலியா தான் படித்தேன். சரி, இப்போ கனடாவில் 33 வருஷமாக இருக்கிறேன். சரி, இப்போ அங்கே வேலை செய்கிறீங்களா இல்லை ஏதாவது அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். ரைட். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்க. இதற்கு முன்பு நான் வருஷத்துக்கு எப்படியும் 3 வாட்டி வருவேன். போன வருஷம் இங்கே தான் இருந்தேன். கூடுதலாக ஒரு 9-10 months இலங்கையில் தான் இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், போன வருஷம் பொருளாதார பிரச்சனை, மக்கள்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போது சரி அந்த டைமில் தான் நம்ம உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு சொல்லி ஜனவரிலேருந்து இங்கே தான் இருந்தேன். ஆமாம், ஜனவரியில் இங்கே இருந்தேன். ஸோ இந்த வருஷத்தில் இது 2வது விசிட். ஆமாம். இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நயாபனை கிராமத்துக்கு நீங்கள் இனிதான் போக போகிறீங்க. நயாபனையில் நீங்கள் கண்ட குறைபாடுகள் என்ன? ஏன் அந்த கிராமத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? நயாபனை மட்டுமில்லை, முழு மலையத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குறைபாடுகள் இருக்குது. மலைய மக்கள்லாம் நல்ல முயற்சி உள்ளவங்க, முன்னேறிந்த மலையத்தோட இப்போ நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, நல்ல முயற்சி இருந்தாலும் அவைகளுக்கு ஏற்ற சூழல் இல்லாமல் இருக்குது. ரைட். நான் என்ன பார்த்தேன்னு சொன்னாக்க, அட்லீஸ்ட் இந்த நயாபனை எஸ்டேட்டை ஒரு டிஜிட்டல் கிராமமாக, ஒரு நல்ல சூழ்நிலை உள்ள ஒரு கிராமமாக மாற்றி ஒரு முன்னுதாரணமாக இருந்தோம்னு சொன்னாங்க கண்டிப்பாக நிறைய பேர் இதை தொடர்ந்து முன்னேற்றி நயாபனை எஸ்டேட் மட்டுமில்லை முழு மலையத்தையும் மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதுவும் இல்லாமல் இப்போ படிச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கை கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லாமே பாசிபிள், எல்லாமே சாத்தியம்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். சரி, எனவே இதற்கு ஆதாரமாக அடித்தளமாக அமைப்பெற்ற விஷயம் இது. இதற்கு முன்னும் நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வாரீங்க. ஆனால் இப்போ முழு வீச்சில் இதை செய்யணும், அதாவது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யணும் அப்படின்ற அந்த முயற்சி எடுத்ததுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் சொன்னாக்க, நான் பார்த்தீங்கன்னாக்க கடந்த 2-3 வருஷங்களாகவே மலையத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டாடுறதுக்கு நிறைய பேரை படிக்க வச்சிட்டோம். போன வருஷம் கூட பொருளாதார பிரச்சனை இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ட்ரை ரேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, கண்டிப்பாக ஒரு மாடர்ன் எஸ்டேட் கொண்டு வரணும். அந்த முகவரி இல்லாமல் வாழ்கிற அந்த லயத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு முகவரி உள்ள வீடுகள் அமைச்சு கொடுக்கணுன்றது என்னோட ஒரு ட்ரீம் ஒன்று. அட்லீஸ்ட் ஒரு எஸ்டேட்டாக பண்ணணும்னு சொல்லி அப்படி அந்த எண்ணம் எனக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இவ்வளோ நீங்கள் அதை செய்யலை, என்ன காரணம்? அதாவது நான் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா ஒரு எஸ்டேட்டில் தான் பிறந்தாங்க, பாமஸ்டன் எஸ்டேட் தலைவர்களில் இருக்குது. இப்போ அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கோயிலெலாம் இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு 3 yearsக்கு முன்னாடி அந்த கோயில் வேலை ஆரம்பித்து இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த கோயிலில் கும்பாபிஷேகமே செய்து முடித்தோம். ரைட். அப்போ அந்த எஸ்டேட் தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஆனால் அந்த நயாபனை நான் தேர்ந்தெடுத்த காரணம் என்னன்னு சொன்னாக்க, அசானி வந்த பிறகு தான் மலையத்து மேலே உலக மக்களோட ஒரு பார்வைப்பட்டுச்சு. அதாவது நான் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன், நிறைய மாநாட்டிலலாம் கலந்து கொள்ளும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவலைக்குரிய விடயம் என்னென்னா, அதாவது நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் அபிவிருத்தி திட்டம் அப்படி தான் இருக்குமே தவிர மலையம் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் புறக்கணிக்கப்பட்ட விஷயமா இருந்துச்சு. இந்த அசானி வந்த பிறகு மலையமே ஒரு பேச்சு பொருளாக இருந்தது. அப்போ நான் பார்த்து இந்த சந்தர்ப்பத்தில் அட்லீஸ்ட் இந்த அசானியோட ட்ரீமே அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னென்னா ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா வரணும்னு. அப்போ நான் பார்த்து இது ஒரு 14 வயசு பொண்ணுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும்போது நம்ம அந்த எஸ்டேட் அதோட ஆசை நிறைவேற்றி நயாபனை எஸ்டேட்டை ஒரு டிஜிட்டல் கிராமமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நயாபனை எஸ்டேட்டை தேர்வு செய்தது. சரி, ஸோ நீங்கள் நயாபனையோட மட்டும்தான் நிறுத்திக்கொள்ள போகிறீங்களா? ஏனைய கிராமங்களுக்கு அதை விஸ்தரிக்க போகிறீங்களா?
என்ன வகையான திட்டங்கள் இருக்கு? கண்டிப்பாக எல்லா மக்களும் ஒத்துழைச்சா முழு இலங்கையை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து முதல்ல அட்லீஸ்ட் முதல் புள்ளியாக நயப்பனையை மாற்றி விடுவோம். அதுக்கப்புறம் மற்ற தோட்டங்கள் எல்லார் மக்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக மாறும். அதாவது சொல்லுவாங்க அந்த ஆங்கிலத்தை குட் பிகினிங் இஸ் ஹாஃப் டன் அப்படின்ற மாதிரி. சரி, எங்களுடைய அந்த கனவு திட்டத்தினுடைய அந்த முதலீடு எத்தனை ஒரு குறிப்பாக ஒரு கணக்கு ஒன்று இருக்குல்ல, இந்த அளவுக்கு நான் முதலீடு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது திட்டங்கள் வச்சுருக்கிறீங்களா? என்ன மாதிரி? என்னென்னா வந்து இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல், லைப்ரரி, டே கேர், சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர், கம்யூனிட்டி சென்டர், அப்புறம் வந்து வீடுகள் ஒரு 250 ஃபேமிலி வீடுகள் இருக்கிறாங்க. அப்போ அவளுக்கெல்லாம் வீடுன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட் தான். கிட்டத்தட்ட நான் எஸ்டிமேட் பண்ணுறேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு $5 million வரைக்கும் போகும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து இப்போ நாளுக்கு நாள் விலைவாசியெல்லாம் கூடுறதுனால முன்ன பின்ன போகலாம். எக்ஸாக்ட் பட்ஜெட்டெல்லாம் இது வரைக்கும் ஒன்று எடுக்கலை. பட் ரஃப்லி அது வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இது வரைக்கும் அந்த திட்டத்தை மேற்கொள்றதுக்கு என்ன வகையான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கீங்க? இப்போ வந்து எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அந்த நயப்பனை எஸ்டேட்டோட வந்து எல்பிடிஏ பிளான்டேஷனுக்குள்ள தான் இருக்குது. அவங்களோட ப்ரைவேட் எஸ்டேட் கிடையாது, இட்ஸ் மேனேஜ் பை எல்பிடிஏ பிளான்டேஷன். அப்போ அவங்கள்ட்ட வந்து நான் பேசியிருக்கிறோம். அப்போ அவங்க வந்து இதுக்கு வந்து தாங்க வந்து முழு ஒத்துழைப்பு தரதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் லெட்டர்லாம் போட்டிருக்கிறோம். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச முழு கோஆப்ரேட் பண்ணுறேன்னு இருக்காங்க. அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் ஈவன் நான் அரசாங்கத்தில் சில இது சம்மந்தமாக லேண்ட் ரிலீஸாக இருக்கட்டும், அதுக்கு ஏற்ற அப்ரூவலாக இருக்கட்டும், அது விஷயமாக நான் பேசிட்டு வரேன். எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் கதைக்கிறாங்க. அது என்ன காரணம்னா நான் நினைக்கிறேன் இது வந்து அஷானினால் அந்த எஸ்டேட்னால இது ஆல்ரெடி ஒரு ஹைலைட் விஷயமா இருக்கப்படியா இந்த விஷயத்தில் எல்லாமே வந்து சரின்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாரும் இதுக்கு ஒரு மறுப்பு சொல்கிறதா இல்லை. சரி, ஸோ அதனால் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. இது வரைக்குமான எழுத்துப்பூர்வமான ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய உறுதி பத்திரங்கள் ஏதாவது கிடைக்கப்பட்டிருக்கா? அதாவது எக்ரிமெண்ட்ஸ் இல்லை சிக்னேச்சர் அப்படி ஏதாவது? அதாவது இப்போ நம்ம வந்து எம்ஓ ஒன்று சைன் பண்ண போகிறோம் அந்த மேனேஜ்மெண்டோட. அது கூடிய சீக்கிரமாக வில்லாவ ஒரு சைனிங் செரமனி பண்ணி அவங்களோட ஒப்பந்தத்தை நான் எடுத்துக்கொள்வோம். ஒப்பந்தம் எடுத்த பிறகு முற்றுமுழுதாக அவங்களுடைய கைவசம் வந்த பிறகு அந்த வேலை திட்டங்களை வந்து மேற்கொள்ள போகிறீங்க. ஆமாம். சரி, குறிப்பாக வந்து இப்போ இது வரைக்கும் நீங்கள் நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டு வரதான்னு சொல்லி இலங்கையில் ஏனைய திட்டங்கள் ஏதாவது நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம்? இதுக்கு முன்பாக பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக காணப்படுறீங்க, ஃபாரினில் இருக்கிறீங்க, என்னென்ன திட்டங்கள் இது பண்ணி செஞ்சுருக்கீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மலையை முன்னேறதுக்கு ஒரே வழி என்னென்னா கல்வி தான் அவளுக்கு கொடுக்கணும், ரைட்? அப்போ அதனால் கல்வி சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே டீச்சிங்கில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ரொம்ப வறுமையான ஃபேமிலியிலேருந்து வரவங்களோட கஷ்டங்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ முழுக்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் எஜுகேஷன் தான். ஏன்னா எஜுகேஷன்ஸ் தான் ஒன்லி வே அவங்கள வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகிறது கல்வி தான். அந்த கல்வி எப்பவும் அவங்க கூட வரும். அதனால் வந்து அந்த கல்வி விஷயமாக தான் நான் நிறைய விஷயங்கள் செய்துட்டு வரேன். ஆனால் கடந்த வருடம் வந்து என்னென்னா பொருளாதார சிக்கல் இருந்தபடியாக தான் அந்த ட்ரை ரேஷன் ஆயிரக்கணக்கான எஸ்டேட்டுகளில் போய் நாங்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிறைய எஸ்டேட்டுக்கெல்லாம் விசிட் பண்ணி கொடுத்தோம். ஆனால் மெயினாக வந்து கல்வி தான். அது மட்டும் இல்லாமல் மலையம் மட்டும் இல்லாமல் எல்லா வேறு பகுதிகளையும் செய்துட்டு வரேன். கல்வி ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து அவளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், எம்பவர்மெண்ட், தென் அவளுக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வேறு எப்படி ஒரு ஐடி சென்டர் போடணும், அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது மலையத்தை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் செய்துட்டு வரோம். சரி, இப்படி நிறைய காரியங்களை பண்ணி கொண்டு வாரீங்க. இப்போ இந்த இசை சம்பந்தமான தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியில் வர ஆரம்பித்து இசைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா அதில் ஆர்வம் கொண்டிருக்கவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும் இல்லைன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறும்படங்கள் இயக்குறாங்க, பாடல்கள் வந்து செய்கிறாங்க, படங்கள் இயக்குறாங்க, நிறைய பேர் முயற்சி நல்ல திறமையானவர்கள் வந்து மலையத்தில் வந்து காணப்படுறாங்க. அவர்களை வெளியில் கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள், திட்டங்கள் ஏதாவது இருக்குன்னா அது சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் சிந்தித்து இருக்கிறீங்களா? இப்போ என்னன்னாக்க நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு ஆர்வம் இருந்தாலும் எல்லாமே ஃபைனான்ஸ் ஒரு இஷ்யூவாக இருக்கும். ரைட்? அப்போ அதனால் இப்போதைக்கு வந்து முதல் இந்த நயப்பனை எஸ்டேட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமம். அங்கே உள்ளவங்களுக்கு நல்ல எஜுகேஷன், அதுவும் இல்லாமல் அவங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரா வருமானம், அதை ஒன்று பண்ணணும். மீன் டைம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கருத்து என் மைண்டில் ரொம்ப நாளாகவே இருக்குது. என்னன்னாக்க இங்கேயே வந்து தொலைக்காட்சிகள்லாம் அதை முன்னெடுத்து இங்கே உள்ளவங்களுக்கும் இப்போ இந்தியாவில் உள்ள மாதிரி தொலைக்காட்சியில் உள்ள மாதிரி இங்கே உள்ளவங்களெல்லாம் வரவழைச்சி, திறமையானவங்களை வரவழைச்சி அவங்களுக்கு இங்கே உள்ள தொலைக்காட்சிகள்லாம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை கொடுத்து அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் பண்ணினாக்க அஷானி மாதிரி ஆயிரக்கணக்கான திறமை வாய்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதெல்லாம் மைண்டில் இருக்குது செய்யணும்னு சொல்லி. குறிப்பாக வசந்தம் தொலைக்காட்சியை பொறுத்த வரையில் நிறைய கலைஞர்களை உருவாக்கி இருக்கின்றது. நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கும் அனுப்பியிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய நிறைய கலைஞர்கள் இப்போ இந்திய தொலைக்காட்சியிலும் சரி, பாடல் துறையிலும் சரி, சினிமா நடிப்பு துறையிலும் கூட தங்களுடைய பிரகாசங்களை தங்களுடைய திறமைகளை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வசந்த தொலைக்காட்சி அவர்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது.
எனவே தான் இப்படியான ஒரு திட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதை வந்து ஊருக்கு சொல்கிறதுக்கும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிறைய திறமைகள் இருந்தாலும் கூட அவங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரத்துக்கான அந்த களம் அந்த ஃபீல்டு வந்து இன்னும் சரியாக வந்து அமையலை. அதே நேரத்தில் பார்த்தீங்களா தான் நீங்கள் இந்த செய்யக்கூடிய அந்த வேலை திட்டங்களில் குறிப்பாக எத்தனை ஆண்டு காலத்தில் இந்த நயாபினய கிராமத்தை வந்து டிஜிட்டல் கிராமம் வந்து மாற்ற போகிறீங்க, அது திட்டங்கள் சம்மந்தமாக கொஞ்சம் பேசுங்க. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு இடையில் 100% கம்ப்ளீட் ஆயிரும். ரைட். இப்போ இமீடியட்லி என்ன பண்ண போகிறோம்னு சொன்னாங்க, ஜனவரிக்கு பிறகு அந்த ஊரில் வந்து கோயில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முடியாமல் இருக்குது. அப்போ ஒரு கிராமம்னா எல்லாமே அங்கே இருக்கணும். அப்போ அந்த வேலையை தான் எல்லாருமே அங்கே ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி. அப்போ நம்ம ஜனவரியில் அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு இடையில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையாக நம்ம பண்ணணும். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ஐடி சென்டர் அங்கே ஆல்ரெடி லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரிக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோடய நண்பர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு, ஞானம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராம்குமார். அவர் அங்கே நயப்பில் தான் இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி கொஞ்சம் லேப்டாப்லாம் கொடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் நிறைய கொண்டு போகிறாரு. கொண்டு அவர் வந்து ஐடி இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் ஆய்வு பண்ணி அங்கே உள்ளவங்களுக்குலாம் ஐடி படிப்பிக்க போகிறாரு. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வேறு ஒரு நிறுவனத்திட்ட காய்ச்சிருக்கேன். அதே மாதிரி முன்பள்ளிக்கு இன்னொரு நிறுவனம். அப்படி நான் என்ன பண்ணுறேன்னாக்க வேறு யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள இங்கே கொண்டு வந்து விட்டோம்னாக்க அவங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே உள்ள மக்கள். நிறைய பிளான்ஸோட ஸ்ரீலங்காவில் கால வச்சுருக்கீங்க இந்த வருஷத்தில். எனவே எல்லாம் வந்து ஈடேற்றம் அடையணும், நீங்கள் எண்ணியது போல் வந்து நடைபெறணும். அதுவும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு உங்களுடைய அந்த திட்டங்கள் சென்று சேரணும், அனைவரும் நன்மை பெற்று வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணமும் பிரார்த்தனையும் அவாவும் காணப்படுது. எனவே அதற்கு எங்களுடைய தலைவாசல் வசந்தம் டிவியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து கூறிக்கொள்கிறோம். இறுதியாக ஏதாவது இளைஞர் மக்களுக்கும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஏதாவது நிறைய விஷயங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து 200 வருஷமாக நம்ம மலைய மக்கள் பல துயரங்கள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நானும் பல மேடைகளில் இதை பற்றி வெளியில் சொன்னாலும் இந்த அஷானி மூலமாக தான் இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அதாவது இந்த அஷானியை இன்றைக்கி வந்து அந்த தொலைக்காட்சிக்கு கொண்டு போன அவ்வளோ மக்களுக்கும் அதுக்கு பின்னால் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஒரு பேராக எனக்கு எல்லாரையும் தெரியாட்டும் கூட நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மலைய மக்கள் என்னென்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து கொஞ்சம் ஈடுபட்டு தாங்கப்பட்ட கஷ்டத்தை பிள்ளைகள் படக்கூடாதுன்னு சொன்னாக்க அவங்கள பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மலையத்தில் வந்து அதிக போதை மதுபானம் ரொம்ப பாவிக்கிறாங்க. அதில் கண்டிப்பாக குறைக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளை வந்து படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி கல்வி இடைவேளைகள் நிறைய ஸ்கூலாக ட்ராப் அவுட் இருக்குது, அதில் வந்து பேரண்ட்ஸ் புஷ் பண்ணணும். அது பேரண்ட்ஸோட கடமை நிறைய இருக்குது. நம்ம வீடு கட்டி கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம், எப்படி அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகலான்றது முக்கியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோட்ட மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொழும்புக்கும் அங்கே வெளியில் வேலைக்கு போகிறாங்க. என்ன காரணம்னு சொன்னாக்க அவங்களுக்கு அடிப்படை வசதி இல்லாத ஒன்று, ரெண்டாவது வருமானம் குறைவாக உள்ளது. அப்போ அதுக்கு வந்து என்னென்னா வருமானத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்கு அதையும் நான் அந்த நயப்ப நெஸ்டில் செய்ய போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூம் ஃபார்ம் ஒன்று, கோழி வளர்ப்பு திட்டம், மாடு வளர்ப்பு, இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு தன்னிறைவாக வெளியில் போகாமல் அங்கேயே இருந்து அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ட்டு. சரி, எனவே சொல்லுங்கள். அது ஒன்று. அது இல்லாமல் இப்போ அஷானி வந்து கண்டிப்பாக வரணும். நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரிக்கு அஷானிக்கு வாய்ப்பு கொடுத்து, அது இல்லாமல் மற்றவங்களும் இதே மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணணும். தென் கில்மிஷாவை மறக்க முடியாது. கில்மிஷா ரொம்ப அருமையாக பாடுறாங்க. அப்போ 2 பேரால தான் இன்றைக்கி இலங்கையே பார்க்குறாங்க மக்கள்லாம். சரி, இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து கொண்டு காத்திரமான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு சுபாஷ் அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்